என் புரட்சிகரமாக பல திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படவிருக்கிறது. பசித்தவனுக்கு முதலில் உணவு கொடு பிறகு போதனை செய் என்ற விவேகானந்தரின் வாக்கிற்கிணங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு நம் இந்திய நாட்டிற்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிகழ்கிறது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை உணவு வழங்குவதல் என்பது ஒரு குழந்தையின் பசியினை போக்கி சரிசம விகித சத்துகளுடன் கூடிய ஊட்டச்சத்து ஆகியவற்றை நிறைவு செய்கிறது. குழந்தைகள் பள்ளிக்கு விடுப்பு இன்றி தொடர்ந்த வர ஊக்கமளித்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கு பெரு உதவி உள்ளது. இன்றைய இளைய தலைமுறையினரை நாளை உலகிற்கான சவால்களை எளிதாக சந்தித்து வெல்லும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்லூரி கனவு கேரியர் கைடன்ஸ் உயிருக்கும்படி நான் முதல்வன் ஒலிம்பியாட் ஆகிய சிறந்த 3 திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார்கள் என்பது பெருமைக்குரியது. பள்ளி கல்வி, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் உயர்கல்வித்துறையின் கூட்டு முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டில் உயர்கல்வி மொத்தம் சேர்க்கை விகிதம் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கணிசமாக அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டமானது ஒரு மாபெரும் திறன் பயிற்சிக்கான நோக்கில் தொடங்கப்பட்ட தொலை நோக்க திட்டமாகும். இத்திட்டமானது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு இளைஞர்கள் தொழில்துறை சார்ந்த திறன்களை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. நான் முதல்வன் திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் கல்வி மற்றும் தொழில் சார் கனவுகளை தொடர தேவையான உபகரணங்கள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்கான தமிழக அரசின் அர்ப்பணிப்புக்கு ஒரு அரும்பெரும் சான்றாகும். அரச பள்ளி மாணவர்கள் அறிவுத்திறன், விளையாட்டு திறன், கலை திறன்கள், புத்தாக்க திறன்கள் என பல வகையான திறன்கள் பெற்றுள்ளனர். அத்தகைய திறன்களை கண்டறிந்த அவர்களை ஊக்குவித்து அவர்கள் விரும்புதுறையில் உயர்ந்த நிலைக்கு வரும் வகையில் அவர்கள் அறிவுத்திறனை கண்டறியும் வகையில் நான் முதல்வன் ஒலிம்பியாட் போட்டிகள் துவக்கப்பட்டுள்ளது.